ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 10th சோஷியலுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ தமிழ் மீடியம் தான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை 4-5 மாவட்டங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் மாணவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போங்கப்பா. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க மாறன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது. செகண்ட் ஒன், உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை. தேர்ட் ஒன், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் 6 டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்கள் இருப்பகப்பா. ஃபிஃப்த் ஒன், 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா என்னும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. சிக்ஸ்த் ஒன், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. செவன்த் ஒன், டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட்ப்பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 5 எழுதினா போதும். எயித் ஒன், சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய். நைன்த் ஒன், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 10th ஒன், இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. 11th ஒன், ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன. 12th ஒன், குடியுரிமை என்பதன் பொருள் என்ன. 13th ஒன், தேசிய அவசர நிலை என்றால் என்ன. 14th ஒன், மதிப்பு கூட்டு முறையை எடுத்துக்காட்டுகளுடன் வரையறு. ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையை இருக்கும்போது ஸோ இதை 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 15th ஒன், ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெஸ்ஸலஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக. 16th ஒன், ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சியிட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். 17th ஒன், இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்க. 18th ஒன், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. 19th ஒன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. 20, நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்காக தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலக்கோடு தான் பசங்க பார்க்குறோம். ஸோ டைம் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1900 முதல் 1020 வரையிலான ஆண்டுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. ஸோ இதை பார்க்கறது முன்னாடி நம்ம பசங்களோட முக்கியமான சந்தேகம் அதை மட்டும் தெளிவாக கிளியர் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தெளிவாக சொல்லியிருப்பா ஒரு 5-6 மாவட்டத்துக்கு தொடர்ந்து நடந்த இதே பேப்பர் தான் வந்திருக்கு ரிப்பீட்டடாக. இதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று வந்தால் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம், அப்படி இல்லை என்றால் இதிலிருந்து பாதி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நல்லா தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா. டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தின் குறிக்கும்ப்பா ஜெர்மனி, துருக்கி, மொராக்கோ, கிரேட் பிரிட்டன். அப்புறம் இந்திய வரைபடத்தில் குறிக்க வேண்டிய மேப் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, நர்மதை, பன்னா உயிர்கோள பெட்டகம், நெக்ஸ்ட்டு சோட்டா நாகபூமி, பீடபூமி. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லாம் கொஸ்டின் பார்க்க படிச்சுட்டு போங்கப்பா. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டாட்டா, பை.